ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு 54 நாட்கள், ஆகஸ்ட் 18 முதல் அக்டோபர் 9 வரை நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி, 7ஆம் இடத்துல இருக்கிற குரு, இந்த 2 பேரும் செய்யக்கூடிய என்ன விளைவுகள் அப்படிங்கிறத சாதகமா பாதகமானு பார்க்கலாம். இப்போ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகம், அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம், ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் திடீர்னு ஈடுபடுறது, இதெல்லாம் தான் பிரச்சனை. அதனால் அதை மட்டும் இந்த 54 நாட்களில் தள்ளி வைங்க. இடம் மாற்றத்துக்கு ஓகே தான். இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், அல்லது நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்குகிறோம், போகிறதுக்கு அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாரெல்லாம் அகம் சார்ந்த வேலைகள் செய்கிறீங்களோ, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு பொதுஜன தொடர்பு சார்ந்த தொழில்கள், இப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங் செக்டாரு, சர்வீஸ் ஓரியன்ட், இதெல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண வரவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பணப்புழக்கத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நியூட்ரலாக போயிட்டுருக்கும். எப்போவுமே இந்த 7ல் குரு 3ல் சனியெல்லாம் வந்து நியூட்ரல், அதாவது பெரிய டாஸ்க்கு அந்த மாதிரியும் கொண்டு போய் நம்மளை தள்ளாது, அதே மாதிரி ரொம்ப நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட்னு நினைக்கவும் கூடாது. அதிக சிரமமும் இல்லை, அதிக ஆதாயமும் இல்லை, நியூட்ரலாக கொண்டு போயிட்டு. அப்போ இந்த மாதிரி போகும்போது தான் உறவுகள் ஆரோக்கியத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். அதனால் இது வந்து சமத்துவ பாவங்கள்னு பேர், 7ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ குரு வந்து சனியோடைய இந்த தொடர்பை வந்து நீங்கள் அகம் சார்ந்த நன்மைகளுக்கும் புறம் சார்ந்த நன்மைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய அகலக்கால் வச்சு செய்யக்கூடிய தொழில் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டு, பில்டிங் யூனிட்டு, பில்டர்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஒரு கலை சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து மூலதனம் இல்லாத கன்சல்டிங் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். திருமண காரியங்கள், குழந்தை பேர், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அது மாதிரி நம்ம செய்கிற வேலையில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போகும். சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் வேணால் கொடுக்குமா ஒழிய ஒன்றும் பெருசாக வேலை இழப்பை ஏற்படுத்திடாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். ஒரு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம், தந்தை வர்க்கங்கள் ஆதாயமாக இருக்கிறது, பூர்வீகம் சார்ந்த உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருக்கிறது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாகட்டும், சகோதர வழி, எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த குரு சனியினால் என்னென்னா பிரிந்த குடும்பங்களெல்லாம் கூட ஒன்று சேரும், பகை வந்து தீரும், கடன் தீரும், அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொந்தமாக தொழில் பண்ணுறேங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மீடியமாக போகும். இந்த சமயத்தில் அதை போட்டு விரிவாக்கம் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே மீடியமாக கொண்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், இணக்கமாக போவாங்க, நண்பர்களும் நல்ல உதவி செய்வாங்க, திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி தான் ரொம்ப யோசித்து பண்ணணும். புதுசாக ஏதாவது ஒரு ஷேரில் போடுறேன், அல்லது வந்து ஒரு டெவலப்மெண்ட் பணம் போட்டு பணம் பண்ணணும்னு நினச்சி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த காலகட்டம் அதுக்கு சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பெருசாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒத்துழைக்காது. இது இந்த வகையில் படிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். என்ன வந்து பெரிய படிப்புகள் பண்ணுறீங்க, அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே படிப்பு சம்மந்தப்பட்டது எந்த ஒரு ட்ரைனிங் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்துரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியை கொடுக்கும், பெரியோர்கள் வகையிலே மகிழ்ச்சி கொடுக்கும், ஆன்மீக துறையிலையும் ரொம்ப ஆதரவாக இருக்கும், பலத்தை கொடுக்கும். மொத்தத்தில் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும்.
இந்த மைண்ட் ஏன் பீஸ்ஃபுல்லா போறது அப்படின்னா, நம்ம எடுக்கிற காரியங்கள் தோல்வி அடையும்போது தான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப நாம எடுக்கிற காரியங்கள் நமக்கு சாதகமா, பாதகமான்னு யோசிச்சு தானே நம்ம செயல்படணும். அதுக்கு தான் இந்த ஜாதகங்கள் நம்மளுக்கு வழிவகுக்குது. எந்த பாவம் இப்ப திசை புத்தியா நடைபெறுகிறது. அப்ப அந்த பாவம் நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய ஆசைக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத சமயத்துல போய் நாம அந்த காரியத்த ஆசைப்பட்டு, அதுல தோல்வியுற்று, அதுக்கப்புறம் அது வேதனை பல மடங்காகி, பல அவஸ்தைகளை சந்திக்க வேண்டியது நேரிடுகிறது என்றால், அதற்கு காரணம் வந்து நாம கிரகங்கள் மட்டுமல்ல, பாவங்கள். நம்ம ஜாதகத்துல என்ன பாவம் வேலை செய்யுது? நம்ம பிறந்ததிலிருந்து ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பாவங்கள் இயங்கும். படிக்கும்போது ஒரு பாவம் இருக்கும், வேலை பார்க்கும்போது ஒரு பாவம் இருக்கும், திருமணம் பண்ணும்போது ஒரு பாவம் இயங்கும். இந்த பாவங்களால் தான் நிகழ்வுகள் நடக்கிறது. அப்ப இந்த நிகழ்வுகள் நடக்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நம்முடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்முடைய கணிதங்கள போட்டு டிகிரி சுத்தமாக பார்த்து, உபநட்சத்திரங்கள கண்டுபிடிக்கணும். நமக்கு எந்த பாவத்துக்கு யாரு, எந்த கிரகம் உபநட்சத்திரமா வருது? அந்த கிரகம் நல்ல கொடுப்பினியை வைத்துள்ளதா? 12 பாவத்துக்கும் கொடுப்பினின்னு இருக்கு. இந்த 12 பாவ கொடுப்பினையில நாம எந்த பாவத்துக்கு கேள்வி கேட்கிறோமோ, அந்த பாவத்துக்கு இப்ப நடக்கிற ஒரு திசா புத்தி கரெக்டான கொடுப்பினையில, அதாவது சாதகமான கொடுப்பினையில இருந்தால், நமக்கு சாதகத்தை பண்ணி தரப்போகுது. உதாரணத்துக்கு பாருங்க, 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இது திசை நடந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க பணம் போட்டு பணம் பண்ணலாம். ரொம்ப புரொடக்ஷன் லைன்ல இருக்கலாம், மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அனைத்து வியாபாரங்கள்லயும் பணம் கொட்டுன்னு கொட்டும். ஆனா, அதே நேரத்துல 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் ஒரு திசையா செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு இருக்கிறத எல்லாம் க்ளோஸ் பண்ண வச்சிரும். போன திசையில பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தேன், புரொடக்ஷன் சென்டர் வச்சிருந்தேன், பெரிய கடை வச்சிருந்தேன்னு சொல்றவங்கலாம், இந்த திசையில இந்த 5, 9ஆ வேலை செஞ்சுது அப்படின்னா, க்ளோஸ் பண்ண வச்சிரும். அப்ப என்ன திசை நடக்குதுங்கிறதுல தான் அத்தனை விஷயம் அடங்கியிருக்கு. அத வெறுமனே பார்க்காம, நம்ம சிஸ்டத்துல ஆய்வு பண்ணி, அது எந்த பாவங்கள இயங்குதுன்னு பார்க்கணும். அந்த மாரி பார்த்தா தான், ஓகே நம்ம கேள்விக்கு இப்ப டைம் சாதகமா இருக்கு. நம்ம துணிஞ்சு செய்யலாம்னு முடிவுக்கு வரலாம். அப்படி இல்லாம திசை கொடுப்பினை வீக்காக இருந்து, விதி கொடுப்பினை வீக்காக இருந்து, நமக்கு ஆசை மட்டுமே அதுக்கு எதிர்மறையா தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, நாம அதில இன்வால்வ் ஆக ஆக நமக்கு கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் தான் குடுக்குறாம ஒழிய, அது எந்த ஒரு நன்மையும் செய்யாது. அது மாதிரி தான் ஒருத்தருக்கு அகம் சார்ந்த வேலைவாய்ப்பு அவங்க கொடுப்பினையில இருக்கான்னு பார்த்துக்கணும். புறம் சார்ந்த வேலைவாய்ப்பு கொடுப்பினையில இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு தகுந்த படிக்கும்போதே அதுக்கு தகுந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு தகுந்த உத்தியோகத்துக்கு போலாம். வரக்கூடிய திசைகளை கணக்கிட்டு கொண்டு, அடுத்தடுத்து என்ன திசைகள் நமக்கு என்ன செய்யுங்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி. வணக்கம்.